10வது நாளா நம்ம இன்னைக்கு பார்க்க போற சட்னி தேங்காவே இல்லாத தேங்காய் சட்னி. அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு அதை எண்ணெய் கொஞ்சமா சேர்த்துட்டு ஒரு சின்னதா உரிச்ச பூண்டு ஒரு 10 பூண்டு கிட்ட சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய். இது நான் 2 பேருக்கான அளவு. இப்போ ஓரளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வெங்காயத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இது தண்ணி சட்னியாக இருக்கணுங்கிறதுனால நல்லா நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து பொரிச்சோன்னா நம்ம சட்னியில் சேர்த்துட்டா நம்ம தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.